எப்பயாச்சும் யோசனை பண்ணி பாத்திருக்கீங்களா? நம்ம யாரையாச்சும் எதுக்கு பிளாக் பண்ணிட்டு அன்பிளாக் பண்றோம்? அட, அன்பிளாக் தான் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் பண்ணணும்? அது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம யார் மேலேயாவது அளவுக்கு மீறின அன்பு வச்சிருந்தோம்னா, அளவுக்கு மீறின பாசம் வச்சிருந்தோம்னா, அவங்களோட ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தினால, ஏதாவது சின்ன சின்ன சண்டைனால, ஒரு கோபத்துல அந்த நொடியில எடுக்கிற டிசிஷன் தான் பிளாக்கிங். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க கிட்டேந்து நமக்கு எந்த தகவலும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பத்தி நமக்கு எந்த ஒரு விஷயமும் காதுக்கு விழலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு அந்த பதட்டம் ஃபீல் ஆகும். நம்ம என்ன யோசிப்போம், என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல தானே பிளாக் பண்ணிருக்கோம், நம்ம ஃபேஸ்புக்ல இருக்கோம், ஸ்னாப்சாட்ல இருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம், அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம்ல. அப்போ அவங்க ஜாலியா இருக்காங்களா, நம்மளோட பேசாம சந்தோஷமா இருக்காங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்துல நம்ம அவங்கள அன்பிளாக் பண்ணுவோம். பாசம் இருந்தது, அளவுக்கு மீறின அன்பு இருந்தது, அண்ட் இமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆனா பாசம் இல்ல, அன்பு இல்ல, இமோஷனல் கனெக்ட் இல்லைன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்க கூட எப்பயாச்சும் அப்படி நடந்திருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில நடந்தது அப்படின்னா அதை காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, அண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை டேக் பண்ணுங்க.